ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி தான் ஆன்லைனில் எடுத்தேன் நான். என்னால் போக முடியாத அந்த டைமுங்கிறதுனால ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். 2.5% காயினுக்கு. ஜுவல்லரிலாம் வந்து நான் ஆன்லைனில் யூஸ்வலாக எடுக்க மாட்டேன். ஒரு 2 வாட்டி தான் எடுத்தேன். ஒரு வாட்டி பீமாவில் எடுத்தேன், அது நீங்கள் பார்த்தீங்க. 2 ஐட்டம். ஒன்று வந்து அந்த கருகுமணி செயினும் வளையலும் பீமாவில் எடுத்தேன், அதுவும் போஸ்ட் போட்டிருந்தேன் நான். பட் ஆன்லைன் யூஸ்வலாக நான் போக மாட்டேன். அது ட்ரை பண்ணி அதனால தான் இமீடியட்டாக மெல்ட்டும் பண்ணியிருப்பேன். அந்த மெல்ட் வீடியோவும் நான் போட்டேன். பட் இது வந்து ஆன்லைனில் வந்து 1 கிராம் காயினாக எடுப்போம் சேஃப்டிக்குன்னு இதை எடுத்தேன். இல்லைன்னா நான் யூஸ்வலாக ஆன்லைனில் எடுக்க மாட்டேன். அதே பார்த்தீங்கன்னா 2.5% வேஸ்டேஜ். அந்த குறைஞ்சது வந்து வேஸ்டேஜில் சரியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி வந்து கொஞ்சம் டிப் இருந்தது. டிப் வந்து 2.5% டிப் இருந்தது. அந்த டிப்பில் ஆர்டர் பண்ணது இதுக்கு சரியாக போயிடுச்சு. இது ஏன் எனக்கு அது ஓகே அப்படின்னா, அதனால் போய் அன்றைக்கி வாங்க முடியாதுங்கிறதுனால ஆன்லைனில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துடுச்சு இது. ஸோ இது வந்து பீமாலையும் பார்த்தீங்கன்னா 2 டெலிவரி ஏஜென்ட் தான். ஒன்று வந்து ப்ளூ டார்ட், ஒன்று சீக்வல். பட் ஜிஆர்டியை பொறுத்தவரை சீக்வல் வச்சு தான் அவங்க வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ நேராக போர்ச்சே நான் காயினுக்கு வந்து 1% தான் கொடுப்பேன். ஆன்லைனில் கூட ஒரு வாட்டி காயின் வாங்கினேன், 2% தான் இருந்துச்சு. அது ரொம்ப அடுத்த நாள் ஏற போகிறது அப்படிங்கிறச்சு தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் எப்போவுமே. அடுத்த நாள் வந்து 3% ஏற போகிறதுனா ஓகே, 2% காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் வாங்கியிருக்கேன். பட் இது வந்து பாராக இருக்கவே 2.5%. பட் அதர்வைஸ் நேராக போனீங்கன்னா 1% நீங்கள் பார்கெயின் பண்ணி எடுக்கலாம். பட் இது வந்து போக முடியல உங்களால் அப்படிங்கிறச்சு இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிராம். ஏன்னா அதுக்கு வந்து HUID எல்லாமே கொடுத்துடுறாங்க. ஸோ அது ஓகே தான் என்னை பொறுத்தவரை. ஸோ இது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸு 916 அந்த HUID எல்லாமே அதில் போட்டுடுறாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜுங்க. இதில் வந்து ரொம்ப பெருசாக எதுவும் நீங்கள் நினச்சா மாதிரி தான் வரும். இது காயினாக வாங்கினா, ஜுவல்லரியாக வாங்கினா எப்படி வரும்னு தெரியாதுங்கிறதுனால நான் ஜுவல்லரி என்றைக்குமே வந்து எடுக்கிறதுல ஏற போடுதுன்னா. ஸோ என்னோட சேவிங் ஸ்ட்ராட்டஜி எப்போ நான் 1 கிராமாக வாங்குவேன், எப்போ பல்காக வாங்குவேங்கிறது வந்து ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். அது வந்து நான் அந்த டெக்னிக்கல் சார்ட்டை வச்சு தான் காமிக்க முடியும். எப்போ வந்து நான் 5000 ருபீஸ் நான் பார்த்தீங்கன்னா நிறைய பல்காக வாங்கினது 3000 5000 அந்த மாதிரி இருக்கிறச்சு தான் பல்கில் வாங்கினேன். அது எப்போ வாங்கினேன் அப்படின்னா, ஸ்டாக்னண்ட்டாக கோல்டு வந்து 2 வருஷம் அதே மாதிரி இருக்கிறச்சு அந்த லாஸ்ட் எண்டு டைமில் வாங்கினேன். ஸோ அந்த சார்ட்டை வச்சு நான் உங்களுக்கு அது புரிய வைக்கிறேன். உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆன்லைனை சப்போர்ட் பண்ணலை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரையே போய் வாங்குங்க. ஏன்னா அதுதான் பெட்டர். உங்களால் அங்கே வெயிட் எல்லாமே செக் பண்ணிட்டு வர முடியும். அங்கே இருந்தால் நேராக பில்லிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். அது முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆன்லைனில் எடுக்கலாமே தவிர, என்னை பொறுத்தவரை முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் எடுக்காமல் நேராக போய் எடுங்க. அதுதான் பெட்டர். எடுக்கிறது ஸ்டாகர்டு வேலை, கோல்டு பீக்கில் இருக்கவே ஸ்டாகர்டு வேலையே எடுங்க. எப்போவுமே அது சொல்லுறது தான். இதுலேயும் நான் அதுதான் சொல்கிறேன். நானும் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். பல்கில் பீக்கில் இருக்கிறச்சு நான் பல்கில் வாங்குறதும் கிடையாது. ஜுவல்லரியும் நான் வாங்கலை. ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா அந்த சேவிங் ஸ்கீம் முடிஞ்சு அதில் இருக்கிறது தான் வாங்கினேன். அதுவும் காமிச்சேன் உங்ககிட்ட. பெரிய அளவுக்கு வந்து ஜுவல்லரி வந்து அந்த 5% வேஸ்டேஜில் வந்து 300 ருபீஸ் ஆஃப் கொடுத்து 2% அந்த மாதிரி ஜுவல்லரியே 2% தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயினே ஸோ பார்த்தீங்கன்னா காயினே வந்து 2.5% ஆயிடுச்சு. பட் ஜுவல்லரி வந்து அதே ரேட்டுக்கு இப்போ வந்து பேட்டர்னே இல்லாமல் அந்த 5% பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் ஆஃப் கொடுத்து அது வந்து 2% 2.5%க்கு தான் வந்தது. பட் இது வந்து ஏன் ஓகே அப்படின்னா 1 கிராம் தான் வாங்குறோம். ஜுவல்லரி வாங்குறச்சு நம்ம பல்காக வாங்கணும். இது 1 கிராம் தான் வாங்குறோம். 1 கிராம் வாங்குறச்சு உங்களுக்கு ஆவரேஜ் அவுட் ஆகும். பீக்கில் போகிறச்சே இறங்கினாலும் ஏறினாலும் ரொம்ப உங்களுக்கு வந்து அது ஒரு அஃபெக்ட் ஆகாது. இதே நீங்கள் ஒரு பெரிய ஜுவல்லரியாக வாங்கி அடுத்த நாள் கம்மியாச்சுன்னா உங்களால் ஆவரேஜ் பண்ண முடியாது.